கனமழையா இருந்தாலும், கடும் வெயிலா இருந்தாலும் அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத ஒரு டாபிக்கா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தாண்டி பாஜகவோடு எங்களுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது, தொடர்பும் கிடையாது, ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு கட்சியினுடைய தலைமை, அதாவது அதிமுக தலைமை ஆளாகி இருக்கு. ஒரு பக்கம் தொடர்ந்து அதிருப்தி மேல் அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள்லாம் அந்த கட்சியிலிருந்து வெளியே போய்கிட்டே இருக்கிறது அல்லது எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நாங்க வந்து மற்ற அரசியல் கட்சிகளை மாதிரியே வந்து தீவிரமா வந்து அரசியல் களப்பணியில் இருக்கிறோம், கட்சிக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் சுமூகமான முறையில் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் கட்சி தலைமை. இது எல்லாத்துக்கும் மேல அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்தை பிஜேபியோட போயிட்டு நாங்க வந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்க கிடையவே கிடையாது அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு முக்கியமான கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். சிம்பிளா சொல்லணும்னா மக்களின் ஆதரவோடு அல்லது தொண்டர்களின் விருப்பத்தோடு தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு தனிப்பட்ட நபருடைய நம்பிக்கையின் பேரில் ஒருவருக்கு தலைமை பதவி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அந்த கட்சியினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத சாதாரண பாமர மக்களுக்கு மட்டும் இல்ல, அரசியல் ஆர்வம் பெருசா இல்லாத 2K கிட்ஸ் வரைக்குமே வந்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கு அதிமுகவுடைய தலைமையும் அதன் நிலைமையும். தேங்க்யூ.